வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு மூலமா எக்ஸல் இருக்கக்கூடிய ரொம்ப வெரி யூஸ்ஃபுல் டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஆஃபனா இன்டர்வியூல கேட்கக்கூடிய கேள்வி, பஞ்ச் ஆஃப் டேட்டா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு அவங்களுக்கு காலம்ல வேணுமா இல்லை ரோஸ்ல வேணுமா உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த டேட்டாவை கொண்டு வரணுங்க. பாருங்கள், இந்த டேட்டா பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த டேட்டா வந்து நம்ம இங்கிருந்து எடுக்கக்கூடிய டேட்டா இது. அதே மாதிரி இமெயில் ஐடிஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 100 இமெயில் ஐடிஸ் வந்து காலமில் இருக்குது. அது எல்லாமே எனக்கு ஒரே செல்லில் வேணும். இந்த மாதிரி எனக்கு எல்லா வேல்யூ வந்து ஒரே செல்லில் வேணும். அது எப்படி கொண்டு வருது, அது எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சொல்லி எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவே முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எல்லாருக்கும் நார்மலான டிரான்ஸ்போஸ் தெரியும். எப்படி நாங்கள் பாருங்கள், இதனுடைய வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு காலமில் இருக்குது. இதை வந்து நம்ம வெர்டிக்கல்னு சொல்லலாம். இந்த டேட்டா எல்லாமே இப்போ நம்மளுக்கு இந்த ரோலை வேணும்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மேனுவலாக பண்ணலாம், இன்னொன்று வந்து ஷார்ட்கட் பயன்படுத்தி பண்ணலாம், இன்னொன்று ஃபார்முலாவில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இதை அப்படியே டேட்டா காப்பி பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இங்கே வந்து ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்து டேட்டா நீங்கள் ரோ கொண்டு வரணுமா டிரான்ஸ்போஸ் பண்ணுமா அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும், பேஸ்ட் ஸ்பெஷல். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஸ்ட் ஸ்பெஷலுடைய விண்டோ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய இமெயில் ஐடிஸ் எல்லாமே உங்களுக்கு ரோலை எல்லாம் வந்துடும் ஹரிசாண்டலாக. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா அதே மாதிரி இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ண போகிறதில்ல, ஹோம் டேப்பில் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலையும் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே பேஸ்ட் ஸ்பெஷல் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சேம் அதே மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷலுடைய விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் டிரான்ஸ்போஷன் செலக்ட் பண்ணாலும் நம்மளால் இதனுடைய காலமில் இருக்க வேல்யூ எல்லாமே ரோ கொண்டு வர முடியும். இது செகண்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட், ஸோ எத்தனை செல் இதனுடைய வேல்யூ இருக்கோ அத்தனை செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அந்த ஃபார்மில் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள், இப்போ 7 டோட்டலாக 7 இமெயில் ஐடிஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 7 செல் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் டிரான்ஸ்போஷன் டைப் பண்ணுங்கள். டிரான்ஸ்போஸ் டைப் பண்ண உடனே டேப். இப்போ இதனுடைய ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா எல்லாமே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ நீங்கள் Ctrl+Shift+Enter டைப் பண்ணணும். கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லா வேல்யூ இங்கே இருக்கிறது பூராமே உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆகிடும் பை யூஸிங் டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன். லாஸ்ட் ஆப்ஷனாக ஷார்ட்கட் பயன்படுத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிட்ட உடனே Alt+E செலக்ட் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிடும், டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் செலக்ட் ஆகிடும். ஓகே கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் எப்படின்னா ரோல் இருக்கிற வேல்யூ எல்லாமே எப்படி காலம் கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். 1 சும்மா குயிக்காக முடிச்சுட்டு நம்ம முக்கியமான டாபிக் போயிடலாம். நம்ம அட்வான்ஸ் இது எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ இதனுடைய செல் வேல்யூ எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு ஹரிசாண்டல் ரோஸில் இருக்குது. இதை ஒரே காலமில் கொண்டு வரணும்னா இந்த பர்டிகுலர் செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த காலம் கீழே வேணும்னா அதே மாதிரி இங்கே ஷார்ட்கட் பயன்படுத்திக்கலாம், Alt+ESV. அதான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஓகே கொடுங்க. அப்போ என்ன ஒன்றா டிரான்ஸ்போஸ் ஆகிடும். எல்லாம் இந்த ரோஸில் இருக்கிற வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு வந்து காலமில் வந்துடும். ஸோ இப்படி தான் பண்ணுறது. பட் ஆனால் ஒரு முக்கியமாக நம்ம வந்து இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் வராது. ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவுட்புட் எனக்கு வேணும், எதுனா இந்த மாதிரி டேட்டா பஞ்ச் ஆஃப் டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூ நம்மளுக்கு ஒரு செல்லில் இருக்கும். இல்லைனா மல்டிபிள் இமெயில் ஐடிஸ் வரும்போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு காலமில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ஒரே செல்லில் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு அப்படியே இங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதனுடைய ராப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ராப் டெக்ஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு எல்லா வேல்யூ நம்மளுக்கு ஒரே செல்லில் இருக்குது. டெக்ஸ்ட் டு காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கணும். டெலிமிட்டட் எப்படி டெலிமிட்டட் பயன்படுத்துங்க. அதர்ஸில் வந்து நம்ம ஸ்பேஸ் வச்சுக்கலாம். இங்கே இதை செலக்ட் பண்ணணும். அதர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ ஸ்பேஸ் இருக்குது அடுத்த வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபினிஷ். அவ்வளோதாங்க. இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் நம்மளுக்கு. ஸோ இந்த ரோஸில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மேனுவலாக பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு செல் 1 to 2 இது அப்படியே நம்ம ஒரு இதில் காப்பி பண்ணிக்கணும். அதே மாதிரி செகண்ட் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கணும். அப்புறம் தேர்டு. இந்த மாதிரி நான் 1 by 1 நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எல்லாமே இட் வில் டேக் டைம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்து இங்கிருந்தா வேணும். ஸோ இப்போ இந்த டேட்டா எல்லாமே நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த டேட்டா காப்பி பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபஸ்ட் நம்ம காலமில் கொண்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக அதை கொண்டு வர முடியும். Alt+E
கொடுத்த உடனே ஓகே கொடுங்க. இப்போ என்ன பண்ணால் நம்மளுக்கு எல்லா வேல்யூ என்னென்ன இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு காலமில் வந்துடும். இப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். இப்போ இந்த இடத்துல ஈக்குவல்ட் இங்கே என்ன நம்மளுக்கு வேல்யூ இருக்கா அது அப்படியே இங்கே வேணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இங்கேயும். ஸோ இப்படி 1 by 1 இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே செலக்ட் பண்ணணுமா? இல்லை, ஃபஸ்ட்டு இருக்க இந்த 5 ரெக்கார்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி லாஜிக் பயன்படுத்தி தான் நம்ம இதை பண்ணணும். என்டர். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இங்கே என்ன வேணும்னா நம்மளுக்கு இப்போ சீரியல் நம்பர் 1ல் நம்மளுக்கு 5 இருக்கும். பேஸ், ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இங்கே வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே செகண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸும் நம்மளுக்கு இங்கே வரணும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் யூ கேன் யூஸ் இதில் ஃபில்டர்ஸ். இதில் வந்து நம்ம கிரேட்டர் தென் செலக்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் 1, ஏன்னா நம்ம 1லேருந்து அந்த வேல்யூ இருக்குது, அதனால் ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இங்கே என்ன நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோமோ இது எல்லாமே அப்படியே நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது என்ன ஒன்றா, ஸோ இங்கே செல் ரெஃபரன்ஸ் மேலே இது ஒர்க் ஆகும். இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து B12 கன்சிடர் ஆகிருக்கு. அதே மாதிரி B13 கன்சிடர் ஆகிருக்கு. B14 அந்த 3rd 4th அது கீழே இருக்கிற வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ இது எல்லா வேல்யூ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய தேவையான அவுட்புட். இப்படி நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இதனுடைய இமெயில் ஐடிஸ் எல்லாம் எப்படி ஒரு செல்லில் கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் ஐடிக்கு நம்ம கன்கார்டினேட் போட்டுக்கலாம். காலன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். கன்கார்டினேட். இதனுடைய இமெயில் ஐடி டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு கமா இல்லைனா செமிகாலன் கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் அகைன் க்ளோஸ் த பிராக்கெட். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இதனுடைய எல்லா இமெயில் ஐடிக்கு பின்னாடி ஒரு நம்மளுக்கு காலன் ஆட் ஆயிருக்கு, செமிகாலன் ஆட் ஆயிருக்கு. இந்த ஃபார்மில் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி எல்லாமே ஒரு செல்லில் கொண்டு வரது? 1 by 1 அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இப்படி டேரெக்டாக ஃபஸ்ட்டு இதனுடைய செல்லை காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய வேல்யூவை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 100 ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன நம்ம பயன்படுத்தலாம்னா, அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் வேர்ட் எக்ஃபைலுக்கு போயிடுங்க. வேர்ட் எக்ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக பண்ணிடுங்க. எல்லாமே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அங்கே போய்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் இங்கே தான் இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன காப்பி பண்ணியிருக்கோமோ அதை பேஸ்ட் பண்ணணும். அப்படியே நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ நம்மளுக்கு இங்கே வந்துடும். வந்த உடனே அப்படியே நீங்கள் டேரெக்டாக விராப் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. விராப் டெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு எல்லாருடைய இமெயில் ஐடியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ இமெயில் சென்ட் பண்ணும்போது 100 இமெயில் ஐடிஸ்க்கும் ஜஸ்ட் ஒரு டைம் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ட்ராப் பண்ணும்போது 2 அட்ரஸ்லையும் சிசிலே தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது சினாரியோ உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னாலையும் கண்டிப்பாக கமெண்டில் அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.